வா இது வரைக்கும் வந்து எவ்வளோ பேர் வந்து இறந்துருக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. இப்போ நம்ம போனோம்ல, ஆமாம், அங்கே கூட மினி இருந்தது. இந்த இடத்துல அடிக்கும் போது நம்மளை அடிக்கிறதே தெரியாது. ம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு மூஞ்சி கருப்பாகும். ம் மூஞ்சி கருப்பாக ம் நம்மளுக்கு உடம்புல இருக்க ஃபாட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ம் அப்போ தெரியும், ஐயோ நம்மளை மினி தான் அடிச்சிருச்சு அப்படின்னு தெரியும். ஓகே. அந்த டைமில் தான் நம்மளுக்கு உடம்புல வந்து ஃபாட்டு வந்து கொஞ்சம் கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். வீங்க ஆரம்பிச்சு வேலை செய்ய விட்டுறாது. அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இதே ஒன்று ஆகிடும். அப்போ அவனுக்கு இதே ஒரு பிரச்சனை, அவன் எங்கேயோ போயிருப்பான், மினி அடிச்சிருக்கோம், அவன் மூஞ்சி கருப்பாக இருக்குது, மினி அடித்தா மூஞ்சி கருப்பாகும். ஓகே. அந்த டைமில் 2 நாளைக்கு அடிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அறிகுறியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி கருப்பாயிடும். ஓகே. அந்த மூக்கு லைட்டாக நழுவிடும். மூக்கு நவுந்துரும், அப்படி லைட்டாக நவுந்துருக்கும். அந்த டைமில் தெரிஞ்சிடும், ஆகா மினி தான் அடிச்சிருச்சு. சரி, இது வந்து மினியோட அறிகுறி, அடிச்சா அறிகுறி. நாம வந்து எங்கே போனாலுமே எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது. ஏதோ ஒரு பாதுகாப்பு எடுத்துக்கிட்டு தான் போகணும். ஓகே. ஆனால் மினி வந்து கன்ஃபார்மாக இருக்கு. மினி ஒன்று தான், சாமி ஒன்று தான், முனீஸ்வரம் பாங்க. அது வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியும். பின்னாடி போகிற மாரி தெரியும், சலக்கு சலக்குன்னு சவுண்டு மட்டும் கேட்கும். அது சடமினிம்பாங்க, கோட்டை மினி இருப்பாங்க, கொடி மினி இருப்பாங்க. மொத்தம் 3 மினி இருக்குது. 3 மினியில் சடமினி வந்து அடிக்காது, கோட்டை மினி அடிக்காது. ஆகாயத்தில் போகுது பாரு, அந்த மினி வந்து நெருப்பு மாரி வரும், அதான் காட்டு மினிம்பாங்க. அந்த மினி வந்து அடிக்கிறதுன்னு தெரியாது, நம்மளை டக்குன்னு டச் பண்ணுறது மட்டும் தான் தெரியும். ஐயோ என்னடா டச் ஆகிட்டு போகுது அப்படின்னு பார்ப்போம், அதான் மினி. யாரோ தொட்ட மாரி இருக்கும், ஃபீல் இருக்கும், அதான் மினி. அந்த மினி வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் டக்குன்னு சரன்னு வரும், அப்படியே நெருப்பு மாரி டக்குன்னு அமைஞ்சிரும். ஓகே. ஆஹா அங்கே மினி இருக்கு, அப்போ காட்டு மினி அப்படின்ட்டு சில பேர் வந்துருவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, டேய் அது நெருப்பு எங்கே போனது, அது மினி எல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா நான் போவோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் மினி கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே. இப்போ நம்ம போன இடத்துல கன்ஃபார்மாக மினி இருக்குது. ஆக்சுவலாக கைஸ் இப்போ என்ன நடந்ததுன்னா, நாங்கள் இவரை கூட்டிகிட்டு தான் அந்த இடத்த காட்டுறதுக்காக இவரை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போனோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜெட்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ இவர் வந்து முனியை பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். அவர் எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் ஆகிருக்கு. ஃபீல் ஆன உடனே வந்து இப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் கிளம்பிடலாம், எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழித்து வந்து இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இப்போ இருந்தால் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களை வெளில கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ நாங்களும் இப்போ வெளியே வந்துட்டோம். அண்ட் இப்போ என்னென்னா நானும் ஜானும் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு இப்போ உடனே கிளம்புறோம். போயிட்டு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்குறதுக்காக போகிறோம். என்ன நடக்க போகுது தெரியல. அண்ட் ஆனால் வந்து முனி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி 2 ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட சொன்னார். ஸோ 2 ஸ்பாட்டுமே வந்து ஆனால் நாங்கள் வச்சுருக்க சரக்குக்கு அந்த மினி கண்டிப்பாக வரும். சரக்கு அந்த இப்போ ஸ்வீட் பொருள், லட்டு, ஜாங்கிரி என்ன பண்ணுறோம்னா முக்கியமான பொருளுக்கு 100% வரும். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து முனியை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சரக்குமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு தான் போகிறோம். பட் அது பேக்கில் இருக்குது, நாங்கள் வந்து அதை வெளியே எடுக்க போகிறதில்ல. ஆனால் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துடலாம். போயிடலாமா? மணி 1 சண்டான இடத்துக்கு தான் போகிறீங்க. சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எங்கள் கண்ணுக்கு தெரியுமா தெரியும் கன்ஃபார்மாக 100% மினி இருக்குது. ஓகே. அந்த முனியோட உருவம் மட்டும் எப்படி இருக்கும் பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்களா, எப்படி இருக்கும் அது மட்டும் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுனா வந்து அது வந்து கண்ணங்கிரேர்னு இருக்கும். ஓகே. சடை லைட்டாக விரிச்சிருக்கும். நம்ம உருவம் மட்டும் தான், மூஞ்சிலாம் காட்டாது. ஆனால் வந்து தங்க கலரில் தெரியும். தங்க கலரில். ஓகே. மினுக்கும். ஓகே. லைட்டாக மினுக்கும். வெள்ளையா உருவும் போது வந்து பேய், மினி வந்து தங்க கலர்ல மினுக்கும். கருப்பா கண்ணங்கிரேர்னு அப்படியே டக்குன்னு மினிக்கு டக்குன்னு மறைஞ்சிரும். ஓகே. ஓகே. அதான் மினி. சரி. அதோட ஜடையும் வந்து காட்டும் கருப்பு கலர்ல, தங்க கலர்ல அப்படி மினுக்கும், டக்குன்னு மறைஞ்சிரும். அப்ப பார்த்தல ஆஹா மினி போகுது அப்படின்ட்டு. ஓகே. சரி ப்ரோ, நாங்கள் டக்குன்னு வந்து போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம். சரி பார்த்துட்டோம். சரி பேசி இன்டர்வியூ பேசிக்கலாம். இங்கே வேணாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே உடனே போய் நேரத்தில் போனால் தான், இல்லைன்னா அங்கே நைட் விஷன் முக்கியம்னா. வா நீ வா, ஃபஸ்ட்டு வா, நீ வண்டி எடு, வா.
சரி ப்ரோ, நாங்கள் எதாவது கால் பண்ணுறோம், கொஞ்சம் கால் மட்டும் எடுங்க. கால் பண்ணுறேன், ஃபோனை மட்டும் எடு. ஆளை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பூசாலியை போய் நைட் தான் வேலை விட்டுருவோம். எதை வீந்துச்சுண்ணா? இல்லை இல்லை இல்லை, நீ தான் இறக்குறேன். எதை வீந்துச்சுண்ணா? இல்லைடா, எதுவும் இல்லைடா, எதுவும் இல்லைடா. நான் தான் சொல்கிறேன். லைட் யார் இருக்குது? லைட்டு அது முன்னாடி தான் இருக்குது. முன்னாடி அதான் இல்லைங்க. டேங்க் கவரில் இருக்குதுடா. டேங்க் கவர் இருக்குது தர்றா. இருக்கா? நீ மேலே வச்சு சர்வில் வச்சு பாட்டில் தெரியும். தண்ணி பாட்டில் நிறைய போட்டு பட் கோயில் யாரும் இல்லை தாண்டா பேசுகிறேன். யாருமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ மட்டும் எடுக்கலாம், நீ மட்டும். ஆனால் வந்து இந்த டைமில் வேணால் ஒரு 1/2 hour கழிச்சு போங்க, கொஞ்ச நேரம் நின்றுட்டு. ஆனால் மினி கொஞ்சம் இருக்குது கண்டிப்பாங்க. அதுக்காக வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேய்ன்னு சொல்லிட்டு பேயை தான் தேடி போயிருந்தோம். அண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சுடலை மாடன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட வந்து என்ன சார்ஜும் ஃபுல்லாக வச்சுருந்தேன். எங்கன்னா போச்சு சார்ஜரு? என்னடா சொல்கிறேன்? சத்தியமாண்ணே, பாப்பா மேலே சத்தியம், வேத்திகா மேலே சத்தியமாக ஃபுல் பண்ணி வச்சுருந்தேண்ணே. ஃபுல் தானே பண்ணேன். ஆமாண்ணே. அதுவும் இல்லாமல் என்கிட்ட என்ன சொன்ன அன்றைக்கி 1.5 நாள் ஆச்சு. 1.5 நாள் ஆயிடுச்சுண்ணே அது போடுறதுக்கு. ஐயோ, அதனால தான் உடனே ஆன் ஆகல. அப்போது பட்டும் கூட இன்னொரு பவர் பேங்க் இருக்குல்ல, அது இருக்குதா பாரு. இந்த என்னண்ணா ஷாக்காக இருக்குது எனக்கு. அண்டு கைஸ், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். ஏன்டா நீ பதறாத, இது இப்போ தேவையில்லடா. கேட்டு மீட்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சான், எனர்ஜி வந்து டிடெக்ட் ஆகுதான்றதுக்காக. அண்டு இங்கே நாங்கள் வந்தோடனே அந்த தம்பிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசணும்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வந்து கொஞ்ச நாள் பூசாரியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் பற்றி நல்லாவே தெரியும். முனி அண்டு இந்த சாமி, இந்த கருப்பு சாமி முனி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை இங்கேயே கூட்டிகிட்டு வந்தார். பட் இங்கே வந்துட்டு சேம் இதே ஸ்பாட்டு பைக்கை நிறுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். பேசுகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வீடியோ பண்ணுங்கள், நான் வந்து கூட இருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவர் சடனாக பயந்துட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ட்ரிங்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஓகேவா? சீல் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீல் ஓப்பன் ஆகி வெளியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அண்டு நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அவர்கிட்ட பேசினேன்ல, அவரோட ஊர்கிட்ட, அங்கே வந்து நாங்கள் அவரை கூப்பிட்றப்ப கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன், வண்டியோட டேங்க்கில் தான் இருந்தது. செக் பண்ணி பார்த்தப்ப அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லீக்கேஜ் எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் இப்படி போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வருதேன்ட்டு நானும் சொன்னேன், என்னடா ஸ்மெல்லு வருது, சரக்கு ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த தம்பி வந்தார், அவர் எதாவது ட்ரிங்க் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பவர் பேங்க்கில் தான் போகுது. 2 நாள் சார்ஜ் போட்டது. சரி விடு, அது எனக்கு எல்லாமே தெரியும். ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அது நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். அண்டு இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருக்க பேட்ரி நாங்கள் இங்கே வந்து போட்டது தான். போட்டப்போ 100 காட்டுச்சு. இப்போ சடனாக சட்டுன்னு 80